வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். போன வீடியோவில் இந்தியாவில் நடந்த நீட் எக்ஸாம் பற்றி பார்த்தோம். NEET நீட் எக்ஸாம். இதில் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது நிறைய பேர் ஒரு எக்ஸாம் எழுத முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க லேட்டாக வந்திருக்காங்க எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு. அதாவது 2 மணிக்கு எக்ஸாமுங்க, 1:30 மணி தான் கட் ஆஃப் டைம். அதுக்குள்ளே வந்துடணும் நீங்கள். ஏன்னா அவங்க பயோமெட்ரிக்கு எல்லாம் எடுப்பாங்க, செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் ஒரு 1/2 hour முன்னால் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதை உணராத நிறைய பேர் ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் அந்த மாதிரிலாம் லேட்டாக வந்திருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் டிராஃபிக் அதிகமாக இருந்ததுங்க, வர முடியல அப்படின்னு. இன்னொருத்தவங்க அந்த ஒரு காங்கிரஸ் பார்ட்டி ஏதோ ஒரு மாநாடு நடத்துது, பேரணியோ ஏதோ ஒன்று நடத்துது. அதனால ரோடெல்லாம் ஜாம் ஆகிடுது, எங்களால் ரீச் ஆக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்மணி அந்த ஹால் டிக்கெட்னு சொல்கிறோம் இல்லையா, அதை மறந்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஹால் டிக்கெட் இல்லாமல் விடமாட்டாங்க. ஸோ அவங்க திருப்பி போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க முந்தின வருஷ ஹால் டிக்கெட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அவங்க வருஷம் எழுதுகிறாங்க போல இருக்கு. ஸோ மறந்து போய் லாஸ்ட் இயர் ஹால் என்ட்ரி டிக்கெட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க அதையும் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க பெங்களூரில் நான் 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன், அதனால் லேட் ஆகிடுச்சு, என்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த அத்தாரிட்டிஸ் இந்த எந்த விதமான ஒரு குரல்களுக்கும் செவிமடுக்கலை அவங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க ரூல் இஸ் அ ரூல் அப்படின்ட்டாங்க. இவங்க அழுது புலம்புறாங்க, தரையில் விழுந்து உருள்றாங்க, ஆகாத்தியம் பண்ணுறாங்க, உறக்க பேசுகிறாங்க, சத்தம் போட்டு பேசுகிறாங்க. ஒரு சென்டரில் அந்த சென்டர் ஸ்டாஃபை அடிச்சிட்டார் ஒரு ஸ்டூடெண்ட்டு. இவர் லேட்டாக போயிருக்காரு. அவங்க சொல்லிட்டாங்க உள்ளே விட மாட்டோம் அப்படின்னு. ஆனால் அவரோட ஒரு ஃபிசிக்கல் அசால்ட்டே பண்ணிட்டார் கோவத்தில். இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அதாவது இது பண்ணுறது மூலம் ஏதோ கொஞ்சம் சான்ஸ் இருந்ததே அவங்க கெடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த இன்னொரு 1 year கழிச்சு தான் அவங்க திருப்பி அப்பியர் ஆக முடியும், இந்த லேட்டாக வந்ததுனால. அதாவது இந்த விஷயமெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இப்படி கூட இருப்பாங்களா ஆட்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த நீட் தேர்வுங்கிறது வருஷத்துக்கு 1 தான் வரும். இதுதான் உங்களை டிட்டர்மின் பண்ணுது, நீங்கள் MBBS சேர தகுதி வாய்ந்தவரா அப்படின்ட்டு. ஸோ இந்த தேர்வுக்குன்னு அவங்க எப்போவுமே ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. அதாவது இந்த பர்மிட் கார்டோ ஏதோ ஒன்று நீங்கள் இது பண்ணிக்கணும், அந்த அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஹால் டிக்கெட் மாதிரி ஏதோ கொடுப்பாங்க, கொண்டாடணும். அப்புறம் ட்ரெஸ் கோடெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம், என்ன மாதிரி இதெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த அலங்கார பொருட்கள்லாம், மெட்டல், அதெல்லாம் எதெல்லாம் அலௌடு. அப்புறம் ஃபோன்லேயே என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. சில குறிப்பிட்ட ஃபோன்கள் தான் நீங்கள் கொண்டுடலாம், நீங்கள் எல்லா விதமான ஃபோனையும் கொண்டு வர முடியும். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த முறைகேடுகளை தவிர்க்கிறதுக்கு தான். இப்போ டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்து போச்சு. அவன் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பான். அது சாதாரண மோதிரம் கிடையாது. அது உள்ள ஒரு கேமரா இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும், அது டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்புறம் ஏதாவது ஒரு காதில் கடுக்கன் மாதிரி போட்டிருப்பான், அது ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்தில் கமல்ஹாசன் பண்ணுவார், அந்த மாதிரி காதில் வச்சுன்னு பேசி ஏதோ இந்த கொஸ்டின் பேப்பரை அங்கே படித்து காமிச்சிருவார். அங்கே இருக்கிறவங்க ஆன்சர்லாம் நம்பர்லாம் கொடுத்துருவாங்க, இவர் நம்பர் போட்டுருவார். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலைகளும் வளருது. ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணுன்னா இவங்க இந்த மாதிரி கண்டிப்பான ட்ரெஸ் கோடு, கண்டிப்பான என்னென்ன வளைகள் இதெல்லாம் போடலாம் அப்படிங்கிற கண்டிஷன் அவங்க போடுறாங்க. அதை யாருமே குறை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது.
இந்த தடவை நல்ல வேளை எந்த எதிர்க்கட்சிகளும் இது ஒரு அரசியலை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணலை. ஏன்னா பெங்களூரில் மாத்திரம்தான் இந்த காங்கிரஸ் பார்ட்டியோட ஏதோ ஒரு மாபெரும் கூட்டணி ஏதோ ஒன்று நடத்தியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் ரோட் டிராஃபிக் பிளாக் ஆகிருக்கு. ஸோ இவங்க வந்து அரசாங்கத்தை யூஸ்வலாக குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிலே ஆனதுக்கு 5 நிமிஷம் டிலே ஆனதுக்கே அவங்க அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த டிலேக்கே காங்கிரஸ் தான் காரணம் அப்படிங்க வந்து முடியுது ரீசன். அதனால் அவங்க வந்து இதை பற்றி ரொம்ப பேசலை. அதாவது எப்பவுமேங்க நமக்கு வந்து ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வருது. ஏன்னா நானும் ஒரிஜினலாக இந்தியாவிலேருந்து வந்தவன் தான், அங்கே படித்தவன், அங்கே வேலைக்கு போனவன் எல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இத்தனாம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது, இத்தனை மணிக்குள்ளே வரணும் அப்படிம்பாங்க. நம்ம வந்து ஒரு 1 hour முன்னாலே போயிடுவோம் அந்த ஸ்பாட்டுக்கு. என்ன பண்ண போகிறோம்? எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம், அதுதான் நமக்கு லைஃப் அண்ட் டெத்து. அது எழுதி முடித்தாதான் பிகாமோ எம்காமோ அது முடித்தாதான் நமக்கு வந்து டிகிரிங்கிறது கிடைக்கும். ஸோ அதில் எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்கணும்? அதனால் காலையில் ஒரு 9 மணிக்கு எக்ஸாம்னா நாங்கள் 8 மணிக்கே அங்கே போய் இருந்துருவோம், நாங்கள் எல்லாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான ஒரு டென்ஷனும் கிடையாது. ஐயோ லேட் ஆகிடுச்சான்னு டென்ஷன் கிடையாது. பிளான் பண்ணி போனாங்க ரூட்டை. இந்த மாதிரி டேட்டு கொடுத்த உடனே சரி எந்த சென்டரில் கொடுத்துருக்காங்க, எங்கே இருக்குது அட்ரெஸ்ஸு, நம்ம வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு என்ன பஸ்ஸு, அப்போ வந்து பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பிடிசி என்ன நம்பர் அங்கே போகும், அதோடய ஃப்ரீக்குவன்சி என்ன, இந்த பிடிசி கைடு ஒன்று வாங்கி வச்சுருவோம். அதில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். 25 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு இது அப்படி இப்படின்னு போடுவாங்க. சரி ஸ்ட்ரெயிட் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணோமா, இல்லை பாதி தூரம் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி போகலாமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பர்மிட்டேஷன் காம்பினேஷனும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட 2-3 நண்பர்கள், நம்ம ஏரியாவில் இருக்கிற நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வருவோம். அது மாதிரி நண்பர்கள் எங்கெங்கே ஒன்றா இருக்காங்களோ அவங்களாம் சேர்ந்து வருவாங்க. ஸோ அட்லீஸ்ட் 1 hour பிஃபோர் த ஸ்டார்ட் டைம், பிஃபோர் த கட் ஆஃப் டைம் நாங்கள் அங்கே இருந்துருவோம். ஸோ வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறது, அங்கே போனோம்னா ஏதோ எந்த கொஸ்டின் வரும்ப்பா, நீ என்ன படித்த, ஏதாவது க்ளூ கொடுக்க முடியும், அது ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நல்லது. ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம இந்த லெசன்ஸ் எல்லாம் பற்றி பேசணும்னா அது வந்து மனசுலேயே நிற்கும். ஸோ அந்த எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்விகள் வந்ததுன்னா டக்குன்னு நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை தான் நம்ம உண்டு பண்ணிக்கணும். ஸோ இந்த காலத்து இளைஞர்கள் வந்து இந்தியாவில் அவங்களுக்கு என்ன குறைனா, இப்போ சரியான வழிகாட்டி யாருமே இல்லை. அவங்க வந்து இப்போ இந்த காக்ரோச் பார்ட்டி அப்படின்லாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதை எப்படியாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஆளுங்கட்சியை இறக்கலாம், எதிர்கட்சியை வீக்கெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ண பார்க்குறாங்களே தவிர யாருமே ஜெனியூனாக அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இந்த இளைஞர்களுக்கு வயதானவர்கள் வந்து பேசுகிறாங்க இருந்தால் கூட அவங்க வந்து அவங்களுடைய மைண்டில் வந்து ஒரு அஜெண்டா இருக்குது, அதை தான் அவங்க முன் எடுத்து செல்கிறாங்களே தவிர ஒரு ஜெனியூனான அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால் ஒரு மூத்த தலைவர் யாராவது இருந்தாருனாக்க அவர் வந்து கொஞ்சம் ஒரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ரூட்டை காட்டணும். இது நீங்கள் பண்ணக்கூடாதுப்பா, இது தவறு, இது இப்படி நீங்கள் பண்ணுங்க, ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வச்சுக்கோங்க, ஒரு டயத்துக்கு வான்னு சொன்னால் அந்த டயத்துக்கு முன்னாலேயே போயிடுங்க, பெட்டர். இப்போ இவங்க லேட்டாக வந்துட்டு இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க, எனக்கு பரவாயில்ல 5 நிமிஷம் தானே டிலே ஆச்சு, நீங்கள் எக்ஸாம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸாம் பண்ணாங்கன்னா இப்போ 2 லட்சம் பேர் 20 லட்சம் பேர்னு நினைக்கிறேன், 20 லட்சம் பேர் வந்து டயத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்கள வந்து நம்ம அவமரியாதை பண்ணுற மாதிரி ஆகும். எப்போவுமே ரூல் வயலேட் பண்ணுறவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணாத இருக்கிற ஒரு அரசு வந்து ரூல் ஃபாலோ பண்ணுறவங்கள பனிஷ்மெண்ட் பண்ண மாதிரி ஆகிடும். அப்புறம் எதுக்கு மற்றவங்களாம் ரூல்ஸை கடைபிடிக்கிறாங்க? அதனால் இந்த மாதிரி செய்கிறது வந்து ரொம்ப தவறு. ஸோ இந்த விஷயத்துலேயும் வந்து அரசாங்கம் எந்த விதமான ஒரு கரிசனமும் காட்டலை. அதனால் ரூல் இஸ் அ ரூல்னு சொல்லிடுச்சு, அதை பாராட்டுறோம். ஸோ இப்போ இந்த 21 ஜூன் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்க வந்து சில வியூஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டாங்க சில பேர்.
அதாவது அவங்களால எழுத முடியல போல இருக்கு, ஒழுங்காக படிக்கலையோ என்னவோ தெரில. இந்த 3ஆம் தேதி வந்த அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரோட இது கொஞ்சம் கடினமாக இருக்குது, ஃபிசிக்ஸு கஷ்டம், கெமிஸ்ட்ரி கஷ்டம், அப்படி இப்படின்னு ஏதோ அவங்களோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதர் வந்து எக்ஸாமுக்கு தயாராகிறாரு வச்சுங்களேன், அவர் வந்து எல்லா லெசன்ஸையும் படிச்சிருக்கணுங்க. பேப்பர் டஃப்பு அப்படின்னு சொல்லவே கூடாது. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கூட சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, பேப்பர் டஃப்பு, அவுட் ஆஃப் போர்ஷன் அப்படிம்பாங்க. அவுட் ஆஃப் போர்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்தந்த செட் பண்ணுறவங்க வந்து 10ஆம் கிளாஸுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸு, 9ஆம் கிளாஸுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ஹையராக இருக்கலாம். அது ஒரு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஹீ வுட் ஹவ் ஆன்சர்ட் தம் வெரி நைஸ்லி. ஸோ இந்த மாதிரி அவங்க இப்போவே ஒரு கட்டியம் கூடுறாங்க, நமக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ரீசன் சொல்லிடலாம் அப்படின்னு. பட் நிறைய பேர் வந்து இட் வாஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எடுத்துன்னு போனால் தாங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஏதாவது நம்மளுடைய ஃபெயிலியருக்கு எது மேலேயாவது காரணத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துலேயே இருந்தாங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கை பூரா காரணம் தேடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதுதான் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.